முதலில் சுவாமி விவேகானந்தரின் அன்பு மதம் என்னும் தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கிறார் ஸ்ரீமத் சுவாமி சர்வரூபானந்த மகாராஜ் அவர்கள். சுவாமிகள் பல நாட்களாக ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் நமது மடத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். மதுரை மடத்திலும் கோயம்புத்தூர் மடத்திலும் பல காலங்கள் இருந்து பணியாற்றி இருக்கிறார். இப்பொழுது அவர் நமது வாராணசி சென்டரில் இருக்கிறார். அவரை தற்போது உரையாற்ற அழைக்கிறோம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்ம ஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ஸ்ரீராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சத்சத்யக ஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணி. உள்ள சன்னியாசிகளுக்கு என்னுடைய அன்பும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, திரு லேலா தமிழ்வாணன் அவர்கள் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி விவேகானந்தரை ஹிந்து மாங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்வார். இந்து மதத்தின் மேலே எவ்வளவு பற்று வைத்திருந்தார் என்பது ஒன்று. அதே சமயம் இந்து மதத்தின் மேலே எந்த விதமான குறையும் கிடையாது. அதை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதுதான் சில குறைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை பார்க்கும் பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆரம்பத்தில் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ராமகிருஷ்ண மடத்தை அவராகவே ஸ்தாபித்து விட்டார். 14 பேருக்கு 12 பேருக்கு எல்லாம் துணியெல்லாம் கொடுத்த பிறகு சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண சங்கத்தை ஆரம்பித்த பொழுது அதனுடைய கொள்கைகளை 2ஆக எடுத்தார். ஆத்மனோ மோட்சார்த்தம் ஜெகத்கிதாயச்ச. ஆத்மனோ மோட்சார்த்தம் என்பது தன்னுடைய சொந்த வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுதல். அதற்கு அடுத்தது பார்த்தோமேயானால் ஜெகத்கிதாய, உலகிற்கு நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம், அந்த நன்மையை பார்க்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது அதுவரையில் இருந்த ஆன்மீக பெரியோர்கள் எல்லாருமே தன்னுடைய உயர்ந்த லட்சியத்தில் வெற்றி கொண்டார்கள், இறைவனுடன் ஒன்றல கலந்தார்கள். அவர்களே நமக்கு சொன்னார்கள், சுண்வந்து விசய அமிர்தசிய புத்திரா அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் எப்படி அடைந்தேன், நீங்களும் அந்த வாழ்க்கையை கடைப்பிடித்தால் அடையலாம் என்று சொல்லிவிட்டு அதோடு ஒரு தேரிய மாதிரி விட்டு சென்றார்கள். ஆனால் சாமி விவேகானந்தர் ஆத்மனோ மோட்சார்த்தம் என்று சொன்ன கொள்கை மட்டுமல்ல, வாழ்க்கையில் அதை எப்படி கடைப்பிடிப்பது என்பது அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். அது மட்டுமல்ல, தானாக கூட இருந்த அந்த உயர்ந்த நிலைக்கு எப்படி எடுத்து செல்வது என்பது ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் மதத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பாமரனை பண்புள்ளவனாக்குவதும் பண்புள்ளனை தெய்வமாக்குவதும் மதம் ஒன்று. மதம் என்பது தன்னில் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதுதான் மதம். 3வது, மதம் என்பது தன்னில் இருக்கும் ஆத்மாவையும் கோயில்களில் இருக்கும் இறைவனையும் ஒன்று சேர்த்துவதுதான் மதம் என்று சொல்கிறார். மனிதனுக்கு அமைதியை தருவதுதான் மதத்தின் அடிப்படையான நோக்கம். அது இல்லை என்றால் அந்த மதம் அன்பு என்பதோ அமைதி என்பதோ இருப்பது மிகவும் கடினம். இதை 2 சுவாமி சொன்ன கருத்துக்கள் ஆமோதிப்பது போல இன்றைக்கு 2 பேராசிரியர்கள், தத்துவ பேராசிரியர்கள், ஒருவர் நமது இந்தியாவை சேர்ந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பவர் 1956 எழுதினார். அது அப்படியே தமிழில் படிக்கிறேன். அறிவிலும் ஆற்றலிலும் நாம் வானளாவ உயர்ந்து விட்டோம், ஆனால் அன்பிலும் மனிதாபிமானத்திலும் நல்லங்களிலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம்.
பின்னே இரண்டிலும் பின்தங்கி இருப்பதால் மனிதன் வாழ்க்கையில் சிக்குண்ட நூல் கொண்டு போல அமைதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், துன்பத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைய விஞ்ஞான பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால், காரணமாக சொல்லுகிறார், இன்றைய விஞ்ஞான பொருளாதார முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால் அன்பு, மனிதாபிமானம், நல்லெண்ணம், அமைதி, மகிழ்ச்சி என்பனவற்றிலிருந்து மனித குலத்தை வெகு தூரத்திற்கு அது எடுத்து சென்று விட்டது. அதனால் மனிதன் மதத்திலும் ஆன்மீகத்திலும் நம்பிக்கையும் தளர்ச்சி அடைந்ததால் மன உளைச்சல், கவலை, பயம் ஆகியவற்றில் அதிகமாகி மனிதன் பாதுகாப்பு என்ற கரைகள் மிகவும் குறுகிவிட்டது. இவர்களை உணர்ந்து மதத்திலும் ஆன்மீகத்திலும் மனிதன் முன்னேறவில்லை என்றால் மனிதகுலம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்ற நிலையானது என்றும் ஒரு பகல் கனவாகவே ஒரு தனி மனிதன் இந்த பூமியில் வாழும் வரை இருக்கும் என்று எழுதுகிறார். அடுத்தது ஒரு பேராசிரியர், ஆங்கிலேய பேராசிரியர் எழுதுகிறார், விஞ்ஞான அறிவால், அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது சயின்ஸ் ஹேஸ் நோ சைன்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் வந்து SCE, ரெண்டாவது SIGN. சயின்ஸ் ஹேஸ் நோ சைன் என்று சொல்லுகிறார். விஞ்ஞான அறிவால் மனிதன் அன்றாட பிரச்சனைகளுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவை கொடுத்து அதை அடைய முடியும் அல்லது மகிழ்ச்சியை பெற முடியும் என்ற நம்பிக்கையை ஒரு சிறு அளவு கூட அறிகுறியாக கொடுக்கவில்லை. மனத்திற்கும் உடலுக்கும் அட்பாட்டுப்பட்ட சக்தி ஒன்று இருக்கிறது. அதன் பெருமையை, உண்மையை உணர்ந்து அதை ஆக்கப்பூர்வமாக கடைப்பிடித்தால்தான் மனிதகுலம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ முடியும் என்ற இந்த உண்மையை, பெருமைகளை, நன்மைகளை நாம் கீழே நாடுகளிலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் கொடுக்கவும் முடியும். அதையும் நாம் குறிப்பாக கூறப்போனால் இந்தியாவில் இருந்துதான் பெற முடியும் என்று சொல்லுகிறார். This we can get from the east, especially from India என்று சொல்லுகிறார். அதனால இந்த சுவாமிஜி வந்த பிறகு அந்த உயர்ந்த நிலையை சாதாரண மனிதனாகவும் அடைய முடியும். ஆனால் அவனுடைய வாழ்க்கை வளர வேண்டும், எல்லா வகையிலும் வளர வேண்டும். பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்க வேண்டும், உடல் ரீதியாக வளர்ந்திருக்க வேண்டும், மன ரீதியாக வளர்ந்திருக்க வேண்டும். இந்த மூன்றும் வளர்ந்து இருந்தால்தான் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். முதல்ல உடல் என்று சொல்லும் பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஒரு தலைவலி நமக்கு வந்து விட்டால் அதையே தான் நினைத்து கொண்டு இருப்போம், பகவானை நினைப்பது கொஞ்ச நேரம் தான் நினைப்போம் என்று சொல்லுவார். அதே போல உலகத்தில் ஒரு இந்து மதத்தை, சுவாமி விவேகானந்தர் இந்து மதத்தில் எவ்வளவு ஒரு பெருமையை கொண்டிருக்கிறார், மரியாதை கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம சர்வமத மகாசபையில் சொல்லும்போது சொல்லுகிறார். நான் பெருமைப்படுகிறேன் என்ற 4 காலம் சொல்லுகிறார். அதற்காக இந்து மதத்தில் நான் இருக்கிறேன் என்று பெருமைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த என்னுடைய ஒரு குறிப்பிலே இந்து மதத்திலே நமக்கு 4 மகா வாக்கியங்கள் இருக்கிறது. உபனிஷத்துக்கள் ஆன்மீகத்தை பொறுத்த வழியில் நமக்கு 4 மகா வாக்கியங்கள் சொல்லியிருக்கிறார். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்மா என்று ஆன்மீகத்தை பொறுத்த வழியில் இந்த 4 மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உயர்ந்த நிலை. அதையே சுவாமி அடைய வேண்டும் என்றால் எப்படி அடைவது என்பது அவள் அந்த நிலை சொல்லிவிட்டார்கள். ஒரு சில அன்றாட வாழ்க்கையில் எப்படி கடைப்பிடிப்பது என்று அவர்கள் அவ்வளவு விளக்கமாக சொல்லவில்லை. ஒன்று சத்தியமத தர்மம், தர்மத்தின் பட நட. அந்த தர்மம் என்று என்னன்னு சொல்லும்போது அதுக்கு பெரிய விளக்கங்கள் அல்ல. அது சாதாரண மனிதனால் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். சுவாமி விவேகானந்தர், நான் ஒரு 4 மகா வாக்கியம் விவேகானந்தர் சொன்னான்னு சொல்லு. ஸ்ரத்தை, பலம், தைரியம், ஆத்ம ஞானம், பரநிஷ்டம். இந்த 3 சொல்லும் பொழுது ஸ்ரத்தை, முதல்ல எந்த ஒரு நம்ம காரியத்தை செய்தாலும் சாமி திருப்பி திருப்பி சொல்லுவார், என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ எண்ணிக்கொள், முடியாது என்று எண்ணாதே. இம்பாசிபிள், த வேர்ட் ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் த டிக்ஷனரி என்று அவரே ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இதனால
அந்த வாக்கு ஸ்ரத்தை என்பது நமக்கு இருக்க வேண்டும். உபனிஷத்துக்கள்லையும் கூட நம்ம பார்த்தோமானால் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் என்று தான் சொல்லியிருக்கிறது. அந்த சித்தை இருந்தால்தான் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அடுத்தது பலம் தைரியம் என்று சொல்லும் பொழுது நாயமாத்மா பலகீனேன லப்யக. இந்த உடம்பை நாம் எவ்வளவு பாதுகாத்துக் கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நாம் ஆத்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். அது இங்கே தான் நிகழ்ச்சி நடந்தது நினைக்கிறேன். சுவாமிஜி ஒரு தடவை கடற்கரை நடந்து கொண்டு இருக்கும்போது யாரோ கீதை படித்து கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை பார்த்தா காற்று பலமாக வந்து விழுந்துருவார் போல இருந்தது. அதனால் அவர் சொன்னார், நீ கீதை படிக்கிறத விட நீ போய் நல்லா ஃபுட்பால் விளையாடு, அதனால் இந்த கீதை உனக்கு நல்லா புரியும் என்று சொல்லுகிறார். ஏன் அதை சொன்னார் என்றால், அந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம் மனம் ஆரோக்கியம். ஆங்கிலத்திலையும் கூட சொல்லுவார், இந்த மாதிரி சவுண்ட் ஹெல்த் இஸ் எ சவுண்ட் மைண்ட் என்று சொல்லுவார். இன்றைக்கு விஞ்ஞானம் பொருளாதாரம் முன்னேறி இருக்கிற இடத்துல நியூரோ சயின்சஸ், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து சொல்வது என்னவென்றால், உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எந்த எண்ணங்களும் அந்த மனத்திற்கு நம்ம செல்லும் என்று சொல்லுவார். அதனால் சுவாமிஜி சொல்லும் பொழுது ஸ்ரத்தைக்கு அடுத்தது பலம் தைரியம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கடுத்தது ஆத்மா ஞானம், அவேர்னஸ் ஆஃப் செல்ஃப். இது ரெண்டும் இருந்தால் இந்த பொருளாதாரம் விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் அமைதி ஏன் பெற முடியவில்லை என்று ஒரு சிந்திக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கு. இல்லை என்றால் அது இருக்காது. நாளடைவில் அது தன்னுடைய நல்லது கெட்டது என்பது உலகத்தில் அறிந்து தானாக இந்த உயர்ந்த நிலை ஒன்று இருக்கிறது என்று அறிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு அதை எப்படி அடைவது என்பது நிஷ்டையா பரநிஷ்டையா. அது வாழ்க்கையில் எப்போ நாம் அதை கடைப்பிடிக்க வேண்டும், இல்லை என்றால் நாம் அதை அடைய முடியாது என்று சொல்லுகிறார். அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கடவுள் தேவையா என்று ஒருவன் உறுதியாக நினைக்கும் வரை இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால் முதல்ல அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்மில் நம்பிக்கை இருக்க வேண்டும், இறைவனில் நம்பிக்கை இருக்க வேண்டும். இறைவனில் நம்பிக்கை இருப்பதற்கு நம்மிடத்தில் நம்பிக்கை இருந்தால்தான் இறைவனுடைய நம்பிக்கையும் வரும் என்று சொல்லுகிறார். அந்த சுவாமிஜி சொல்லும் பொழுது ராமகிருஷ்ணாமிஷன் இந்த 2 குழுக்களை ஆரம்பிக்கும் பொழுது ஆத்மனோ மோட்சார்த்தம் என்று சொல்லுகிறார். இந்த ஜெகத்திதாய்ச்ச என்று சொல்லும் பொழுது உலகில் மக்கள் சாதாரணமாக நிலையில் இருந்தால் அவர்களுக்கு அந்த உயர்ந்த தத்துவங்களை அளிக்க முடியாது. ரிலிஜன் இஸ் நாட் ஃபார் எம்டி ஸ்டமக் சொன்னார். பசியோடு இருக்கிறவனுக்கு போய் நீ எந்த விதமான உயர்ந்த எண்ணங்களையும் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். வெளிநாட்டுக்கு போகும்போது அதுதான் சொன்னார். வி வாண்ட் ஃபுட், வி ஆர் கிவிங் ஸ்டோன்ஸ் என்று சொல்லுவார். ஆங்கிலத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுவார், ரிலிஜன் இந்த மாதிரி இங்கே வெளிநாட்டுக்காரர்கள் வந்து சொல்லும் பொழுது வி வாண்ட் ஃபுட் நாட் த ரிலிஜன் இப்போ என்று சொல்லுகிறார். அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது சுவாமிஜி நாடு வளர வேண்டும் என்றால் இன்றைக்கு எல்லாம் அரசாங்கமாக தான் சொல்லிக்கொண்டு ஏழை மக்களும் கிராம மக்களும் உயர வேண்டும் என்று அது அன்றைக்கே சாமி சொல்லிவிட்டார். எப்பொழுது ஒரு தனி மனிதனுடைய சொந்த வாழ்க்கை முன்னேறாவிட்டால் நாடு எந்த வகையிலும் முன்னேற முடியாது. நாடு என்பது என்ன? இட் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ஹியூமன் மைண்ட்ஸ் சொல்லுவார். தனி ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த கொடிக்கோளோடு வாழ்ந்தேயானால் அது தனி மனிதன் ஒரு திருமணம் செய்யும் பொழுது குடும்பமாகிறது, குழந்தை பிறக்கும் பொழுது இன்னும் அந்த வளர்கிறது, தென் உறவினர்கள், தென் ஊர் என்று நாடு, வரப்போகிற நீருயிரும் என்று சொல்வது போல இந்த தனி மனிதனுடைய வாழ்க்கை வளர்ந்தால்தான் ஆரம்பத்தில் மற்ற உயர்ந்த நிலைக்கோ அல்லது நாடாகட்டும் மக்களாகட்டும் உயர்ந்த நிலைக்கு எடுத்து சொல்வதற்கு அது ஒரு உபயோகமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் அதிகார தோரணையில் சொல்லக்கூடாது, அன்பு மூலமாகத்தான் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லுவார். ஆன்மீகம் என்பது பெரும்பாலோருக்கு ஒரு வகையான அறிவு கோட்பாடு கொள்கை என்றவுடன் நின்று விடுகிறது. மதத்திலையும் கூட 2 விதமாக சொல்லலாம். மதம் ஒன்று இருக்கிறது, ஆன்மீகம் வேறு, மதம் வேறு. மதம் என்பது
இந்த லேபரேட்டரியிலே பொருட்கள் எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சயின்ஸ் லேபரேட்டரியில் போனோன்னா அதுக்கு வேண்டிய சாதனைகள் எல்லாம் சேகரித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். மதம் என்பது இந்த பௌதீக பொருட்களை ஒரு ஆராய்ச்சி சாலையில் சேர்த்து வைத்திருப்பது போல அது எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை யாராவது அந்த பொருட்களை சேர்த்தால்தான் வேறொரு கூட்டு பொருள் நமக்கு கிடைக்கும். ஆன்மீகம் என்பது தான் அதனுடைய முடிவு. மதம் என்பது கூட்டு பொருள்கள். அந்த கூட்டு பொருள்கள் மூலியமாக நாம் ஒரு புது பொருளை அடைகிறோம். அதே போன்று இந்த மதத்தில் உள்ள உண்மையான இந்த உயர்ந்த தத்துவங்களை சுண்வந்து விஷய அமிர்தசிய புத்திராக என்று சொன்னார்களே, அந்த கருத்துக்களை நம் வாழ்க்கையில் கடைப்பிடித்து அதனால் நாம் உயர்ந்தால்தான் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதனால்தான் சுவாமி சொன்னார், மதத்தில் எந்தவித குறையும் இல்லை, அதை எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அதை பொறுத்துத்தான் இருக்கிறது என்று சொன்னார். அதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் சாமிஜி ஒரு நல்ல சொல்லியிருக்கிறார். ஒரு விளக்கு இருக்கிறது, அதில் ஒருத்தர் செக்கில் கையெழுத்து போட்டு டொனேஷன் கொடுக்குறார், ஒருத்தர் கத்தி தீட்டுறார், பல வகையான உதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அதை பொறுத்துத்தான் நம்ம வாழ்க்கை அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் கூட அது வாழ்க்கையில் உபயோகப்படாது, உடலை பொறுத்து உபயோகப்படும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கதை சொன்னோமையானால், அண்ணன் தம்பி 2 பேர் படகுல போக வர்றாங்க. ஓ, நீ படகுல வர்றியா, நான் இத்தனை வருஷம் இருந்து நான் ஒரு பெரிய ஒரு அதிசயம் நிகழ்த்த போகிறேன், நீ பார் என்று சொல்லி என்ன பண்ணார், தண்ணியில் நடந்து போகிறார். அவர் தம்பி சொல்கிறார், அவர் ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு அவர் பண்ணார். யார்? அண்ணன். தம்பி சொல்கிறார், நீ இவ்வளோ வருஷம் 10 வருஷம் 12 வருஷமெல்லாம் தபஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு நான் அரையனாவில் அந்த பக்கம் போயிடுவேன்னு சொல்லுகிறார். என்னன்னு கேட்டால் அதனுடைய பலனை நாம் எப்படி படுகிறோம் அதுதான் முக்கியம். நாம் செய்வதற்கு சுவாமிஜி திருப்பதி மதம், நீ மதத்தில் நீ நம்பிக்கையுடையவன் அல்லது அந்த வாழ்க்கையில் கடைப்பிடிப்பேன் என்று சொன்னால் நீ மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறாய் என்பதை பார்த்தாலே தெரியணும், அதுதான் அர்த்தம் என்று சொல்கிறார். மூஞ்சியை நீ தொங்க போட்டு கொண்டு இருக்கிறத அப்படி ஏதாவது இருந்தால் உன்னுடைய அறையை விட்டு வெளியே வராதே, உள்ளே உன்னுடைய மூஞ்சியை காட்ட வேண்டாம் என்று சொல்லுவார். அதனால் ஆத்மீகம் என்பது அந்த உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதற்கு அது ஒன்றும் சந்தேகமில்லை. ஆனால் எப்படி அடைவது என்று சொல்லலாம், சுவாமிஜி இந்த வார்த்தைகளை நாம் சொல்லப்போனால் முதல்ல அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும், வைராக்கியம் இருக்க வேண்டும். அதை தைரியமாக நாம் அதை எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டும். நம்ம சுரட்சதாரா நிற்கதான். ஆன்மீகம் என்பது சாதாரணமாக நம்ம தார் ரோட்டில் போகிற மாதிரி இல்லை, ஒரு கூர்மையான கத்தியின் மேல் நடப்பது போல். ஏனென்று கேட்டால் நம்ம முள் குத்தி விட்டது என்று சொல்லுகிறோமா இல்லையா? முள் நம்மளை குத்தி விட்டதா? இல்லையே, நீங்கள் போய் தான் முள்ளை குத்திட்டீங்க. ஆனால் உங்களோட வெயிட்டுனால அது முள் இருக்கிற இடத்துலையே தான் இருக்குது. அது ஒன்றும் ஒரு அரேஞ்ச் மேலே வந்துடுறதில்லை, முள் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. உங்களுடைய பாரத்தினால நீங்கள் போய் அதை அனுப்பி அதன் மேலே அது இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் போகிறீங்க. அப்போ குத்துறது நீங்களா முள்ளைத்தான் நீங்கள் குத்துனீங்க. அப்போ அதுதான் அழுகணும், நம்ம அழுகக்கூடாது. அதனால் நம்முடைய நிலை, நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் எப்படி வேண்டாலும் செய்து கொள்ளலாம். அதற்கு இந்த 4 மகா வாக்கியங்கள் இது சொன்னது போல, முதல்ல வைராக்கியம் இருக்க வேண்டும், 2வது நம்பிக்கை இருக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அந்த ஆன்ம ஞானம் இருக்க வேண்டும். அதற்கப்புறம் தான் பரநிஷ்டையா, அதை கடைப்பிடித்து அந்த அடைவேன் என்ற நம்பிக்கையும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை இருப்பதற்கு முதல்ல எல்லாருக்கும் ஜீவ சேவையே சிவசேவை. முதல்ல இறைவனை கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம், அதே இறைவன் நம் மனத்திலும் இருக்கிறான், ஆத்ம ஞானம் என்று சொல்கிறோம். அதே இறைவன் மற்ற எல்லோரு இடத்திலும் இருக்கிறார் என்று எண்ணும் போது தான் அந்த விசாலமான ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் ஒரு அமைதியும் இருக்க முடியும். லவ் தை நெய்பரே தைசல். நாம் எப்படி நம்மை அன்பு செலுத்துகிறோமோ அதே போன்று மற்றவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்றால் அதுவும் எப்படி சாதாரணமாக அன்பு செலுத்த முடியாது. நம் உறவினர்களிடம் அன்பு செலுத்துகிறோம், அது இறைவனை சேர்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது இன்னும் அன்பு அதிகமாகிறது. அதனால் தான் குருதேவர் சுருக்கமாக சொல்லிவிட்டார், இந்த உயர்ந்த நிலைக்கு வர வேண்டியதுக்கு 3 தான் சொல்லுவார். நாம ஜபம் சொல், கூட்டு பிரார்த்தனை செய், சத்சங்கம் செய் என்று சொல்லுவார். இந்த 3ம் இருந்தாலே அந்த உயர்ந்த நிலைக்கு போகலாம். இதுவரைக்கும் இருந்த
ஆச்சாரிகள் எல்லாருமே இந்த உலக சேமத்திற்காக சொன்னவர்கள் உண்டு, பாடுபட்டவர்கள் உண்டு, தன்னை தியாகம் செய்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்தவரை சாமி விவேகானந்தருக்கு முதல்ல ராமானுஜரை பார்க்கிறோம். அவர் ஒருத்தர் தான் என்ன சொன்னார், இந்த மாதிரி என்னாக இந்த மந்திரத்தை சொன்னாங்க, உங்களுக்கு அது தெரியும், இதெல்லாம் சொல்லுகிறார். அப்போ நான் ஒருவன் நரகத்துக்கு செல்வதானாலும் இருந்தாலும் நான் கேட்பவர்கள் நாராயண கேட்பவர்களெல்லாம் போவதாக இருந்தார் என்னன்னு சொல்லி எங்கே மரத்தை மேலே கோபுரத்தை மேலே ஏறி சொன்னார். சுவாமிஜி அதே சொல்லியிருக்கிறேன், நான் ஒருவன் நரகத்துக்கு செல்வதாக இருந்தால், மற்றவர்கள் உயர்ந்தனில் செல்வதாக இருந்தால் நான் செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் அவருடைய அதனாலே அந்த சுவாமி விவேகானந்தர் திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறார் என்னவென்றால், தனி ஒரு மனிதன் அந்த உயர்ந்த நிலை அடையும் வரை இந்த வாழ்க்கை, இந்த மதம் அல்லது பிரிவுகள் என்பது பிரிவுகளாக பறந்து கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஒன்று, மனிதன் என்பவன் ஒரே மனநிலையோடு ஒரே வெறுப்போடு இருப்பதில்லை. அதனால் ஒரே வீட்டில் குழந்தைகள் ஒரே சாப்பாடு எல்லாருக்கும் குருதேவர் சொன்னபோது யாராருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை பார்த்து தயார் செய்கிறார். அதே போல் வெறுப்பு என்பது எல்லா மனிதர்களும் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தோமா என்றால் இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் கண்டிஷனாக போட்டுட்ருக்கிறான் நான் சொன்னதுனால. மற்றவங்கெல்லாம் பாருங்கள், யாரும் 2 பேரும் ஒரே மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்லை. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் தான் இருப்பாங்க. அதனால உடம்பை மறைப்பதற்கு ஒரு துணி, அதுதான் முக்கியமே ஒழிய எது இதுதான் நல்லது இது கெட்டது என்று சொல்ல முடியாது. அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்து எப்படியாவது அந்த உடம்பை மறைக்கும் என்பது ஒரு குறிக்கோள். அதே போன்று இங்கே அந்த வழியை கடைப்பிடித்தாலும் கூட கர்மம், பக்தி, ஞானம், யோகம் சுவாமி 4 சொல்லிக்கிறார். இந்த மாதிரி கர்மத்தாலேயோ பக்தியாலேயோ ஞானத்தாலேயோ யோகத்தாலேயோ ஒன்றோ இரண்டோ அல்லது எல்லாம் வைக்கிறது ஏதாவது ஒன்றை கடைப்பிடித்து அந்த உயர்ந்த நிலை அடையலாம். அதனால் எதுவுமே ஒரு உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது என்று ஆன்மீகத்தில் கிடையாது. எந்த ஒரு செய்கை செய்தாலும் கூட சிறுதுரு பெருவெள்ளம் என்பது போல அந்த வாழ்க்கையில் நமக்கு கடைபிடிக்கத்தான் செய்யும். ஆனால் அதை நாம் எதற்காக ஏன் என்று ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதுதான் அந்த ஆன்மீக டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுகிறோம். அந்த டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லும் பொழுது 2 தான் சொல்ல முடியும், எது நல்லது எது கெட்டது என்று சொன்னால் எந்த விதமான ஒரு வார்த்தையாலோ செய்கையாலோ அல்லது மனத்தாலோ அது ஒருத்தர் இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய எண்ணத்தாலோ வார்த்தைகளாலோ செய்கைகளாலோ எனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த விதமான 3 நிலைகளும் கஷ்டம் வரக்கூடாது. மனம் வருத்தப்படக்கூடாது, உடம்புல கஷ்டம் இருக்கக்கூடாது. அதுதான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அடையாளம். வேறு ஒன்றுமே அது சொல்ல முடியாது. இதனால் வாழ்க்கையில் நாம் நல்லது செய்து நல்லதே செய்வோம் என்று சொல்வதற்கு சுவாமிஜி இன்னும் 3 கொள்கைகள் சொல்லுவார். முதல்ல நல்லவைகளை நம்பிக்கை இருக்க வேண்டும். 2வது பொறாமையும் சந்தேகம் இருக்கக்கூடாது. 3வது நல்லவைகளை நல்லது செய்பவர்களுக்கு உதவி செய் என்று 3 சொல்லுகிறார். இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாமே எல்லாராலும் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியதை, உயர்ந்த உபனிஷத்துக்கள் உள்ள தத்துவங்களை எளிமையாக சொன்னது சுவாமி விவேகானந்தர். அவர் தான் திருப்பி சொல்லுவார், மலைகளிலும் குகைகளிலும் இருக்கிற அந்த உயர்ந்த தத்துவங்களை நீ கிராமங்களுக்கு சென்று அவர்களுடைய பாஷையில் அவர்களுடைய மொழியில் அவர்கள் புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ சாதாரணமாக இறைவன் எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்வதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன சொன்னார், தண்ணி எடுக்கிறார், ஒருத்தர் ஜல் என்று சொல்லுகிறார், ஒரு வாட்டர் என்று சொல்லுகிறார், இன்னொரு பானி என்று சொல்லுகிறார். ஆனால் எல்லாம் ஒன்று என்பதை எவ்வளவு சுலபமாக விளக்கினாரோ அதே போல தான் விவேகானந்தர் நம்ம சொல்லியிருக்கிறார். இதே நீங்கள் சங்கர பாஷ்யத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அது 4 பக்கம் இருக்குது, 4 மணி நேரம் படிக்கணும். அது படித்தாலும் கூட அது 2 பேர்த்துக்கு புரியாது, சொன்னவருக்கும் புரியாது, கேட்குறவருக்கும் புரியாது. ஏன்னு கேட்டால் அப்ட்ராக்ட் நாம் ப்ராக்டிக்கலாக வேணும்னா இதை தான் சொல்ல முடியும். அதனால் சுவாமி விவேகானந்தர் இந்து மதத்திற்கும் இந்தியாவுக்கும் மக்களுக்கும் அந்த உயர்ந்த எவ்வளவு அன்பு வைத்திருந்தார், எவ்வளவாக அவருடைய இரத்தத்தை சிந்தினார் என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவர் சொல்றார், இந்தியாவுக்காக இந்திய மக்களுக்காகவும் நான் எப்பவும் பாடுபட்டு கொண்டிருப்பேன், நான் இறந்து போனாலும் கூட அதிலிருந்து எந்திரிச்சு வருவேன்னு சொல்கிறார். அதனால வாழ்க்கையில் அவ்வளவு உயர்ந்த
நிலையில் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். நாம் இந்த இந்து மதத்தையோ அல்லது எந்த மதத்தில் இருந்தாலும் அவருடைய மதத்தின்படி சிறிது வாழ்க்கையில் கடைப்பிடித்து அந்த உயர்ந்த நிலைக்கு நாம் செல்வதற்கு பாடுபட்டோமே. ஆனால் அதுவே நாம் முன்னோர்களுக்கு செய்யும் ஒரு நன்றி கடனாகும். இல்லை என்றால் ராமங்கள் சொன்னது போல கடை விரித்தேன் கொள்ளுவார் இல்லை கட்டிவிட்டேன் மூட்டை என்ற நிலைக்கு வராமல் எல்லோரும் இன்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்ற நிலைக்கு நம்ம எல்லாத்துக்கும் உயர்ந்த வேண்டும் என்று அந்த 30 தெய்வங்களை வேண்டி எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து விடைபெறுகிறேன். வணக்கம். மகா வாக்கியங்களை பற்றி பேசினார் மகாராஜ். அந்த காலத்திலே இருந்த உபனிஷதங்களிலே 4 மகா வாக்கியங்களை பற்றி சொல்லிவிட்டு நவீன கால ரிஷியான சுவாமிஜி சொன்ன மகா வாக்கியங்களை பற்றி சொல்லி அதனால் மக்களுக்கு எவ்வளவு எளிதாக ஒரு பக்தியும் ஞானமும் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்புரை நான் உணர்ந்த விவேகானந்தர் என்ற தலைப்பிலே திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் பேசுவார்கள். கலைமாமணி, எழுத்தாளர், மணிமேகலை பிரசுரத்தின் தலைமை ஆசிரியர் குழுவின் தலைவர், பதிப்பாளர், கல்கண்டு என்ற இதழின் ஆசிரியர், இப்படியாக பல வகைகளிலும் திறமையாக செயல்பட்டு கொண்டிருப்பவர். 2014ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் மேரிலாண்டில் உலகத்தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ முனைவர் பட்டம் பெற்றவர். அவரை இப்பொழுது தனது சொற்பொழிவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெற்ற தாயையும் பிறந்த இந்திய திருநாட்டையும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தமிழையும் அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தை திரு தமிழ்வாணன் அவர்களையும் இந்த அவையையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்பிற்குரிய மகாராஜ் கௌதமானந்தாஜி அவர்களே, வணக்கத்திற்குரிய சுவாமி சர்வரூபானந்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு மிகச் சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்த மகாராஜ் கபிலா சைத்தன்யா அவர்களே, என்னை பற்றிய அறிமுகத்தை இரத்தின சுருக்கமாகவும் அழகுறவும் செய்த ஸ்ரீராம் மகாராஜ் அவர்களே, இங்கு வந்து அறிமுகமான கணத்திலேயே என் உள்ளத்தில் நன்கு பதிந்துவிட்ட இந்த மடத்தினுடைய தொண்டர் திரு சீனிவாசன் அவர்களே, மடத்தைச் சேர்ந்த அனைத்து சன்னியாசிகளே, மாணவ கண்மணிகளே, ஆசிரிய பெருமக்களே, ஏனைய அன்பு நெஞ்சங்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். செவிசாய்த்த மாணவர்களுக்கும் ஒருங்கிணைத்த அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. நான் உணர்ந்த விவேகானந்தர் என்ற தலைப்பிலே நான் உங்கள் மத்தியிலே உரையாற்ற இருக்கிறேன். இந்த தலைப்பை நானே கொடுத்தேன். என்னுடைய இயல்பு என்னவென்றால், பெரியோரை வியத்தலும் இலமே சிறியோரை இகழ்தலும் இலமே என்கிற கொள்கை உடையவன் நான். ஆனாலும் என்னுடைய வாழ்வின் வழிகாட்டிகளாக நான் சிலரை மட்டுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். மாபெரும் அறிஞர்களோடும் மேதாவிகளோடும் நான் நிறைய முரண்பட்டிருக்கிறேன். என் கருத்தோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அவர்கள் எனக்கு வழிகாட்டியாகவோ என்னுடைய தலைவர்களாகவோ அவர்கள் இருக்க முடியாது. ஆனால் நான் வாழ்வின் வழிகாட்டியாக இரண்டாவது கருத்தில்லாமல் ஏற்றுக்கொண்ட ஒப்பற்ற மகான் சுவாமி விவேகானந்தர் என்பதை உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கு நான் பயின்ற கல்வி கூடம் முக்கியமானது. நான் ஒரு ராமகிருஷ்ணா பள்ளி மாணவன் என்பதிலே இந்த சபையிலே நான் மிக பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1965-70 ஆண்டுகளிலே
முதலிலே ராஜாபாதர் பகுதியிலே இருந்த ராஜாபாதர் தெருவிலே இருந்த இன்னைக்கு ரத்னா ஃபேன் ஹவுஸ் இருக்கிறது, அந்த இடத்துல என்னுடைய 4வது வகுப்பை ஆரம்பித்து எஸ்எஸ்எல்சி முடியும் வரை ஐயா சுவாமிநாதன், ஐயா ரங்கநாதன், ஐயா ஓபி கோபாலன் போன்ற பெருமக்களிடத்திலே பயின்றவன் படித்தவன் என்பதை உங்கள் மத்தியிலே நான் ஆதாரபூர்வமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி 7 வருடம் அந்த நிறுவனத்திலே படித்ததாலே இப்போ ஒன்றை நீங்கள் உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன்றை புரிஞ்சிருக்கலாம். 65லேருந்து 70ன்னீங்க, 65, 66, 67, 68, 69, 70, 6 தானே வருது. தப்பாக பேசுகிறீங்களே 7 வருஷம்னா 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டேன். அதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும். ஏன்னா வெறும் பெருமைகளை மட்டுமே பேசுறதுல பயன் இல்லை. தெரியாதனமாக அல்ஜீப்ராவை எடுத்து அல்ஜீப்ரா இஸ் அ காப்ரா குண்ட கோபுரான்னு எங்கள் பிரிவில் நாங்கள் சொல்லிக்குவோம். அது மண்டையிலே ஏறாமல் சிங்கிள் டிஜிட் மார்க் எடுத்து உருப்படாமல் போய் அதுக்கு பிறகு ஹிஸ்ட்ரி மேஜருக்கு மாறி அப்புறம் தேறி வந்தேன்னு வச்சுங்க. நான் ரொம்ப சராசரி மாணவன் தான். நான் வகுப்பு கணக்குகளை தவறாக போட்டிருக்கிறேன் தவிர வாழ்க்கை கணக்குகளை நான் சரியாக போட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது ராமகிருஷ்ணா தந்த ஒழுக்கமும் அந்த வாழ்க்கையும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஐ am very proud to be an RKM. இது எங்கு போனாலும் நான் துணிச்சலாகவும் வெளிப்படையாகவும் அதை சொல்லக்கூடியவன் நான். இந்த நிகழ்வு ஏன் இங்கு நடக்கிறது, இன்று ஏன் 4வது நாளாக நாம் குறிப்பிடுகிறோம் என்பதை இன்றைக்கு புதியவர்களாக வந்தவர்களுக்கு மற்றவர்களெல்லாம் அறிந்திருப்பீர்கள். இங்கே 1887 பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நம்முடைய வீரத்துறவி அவர்கள் இந்த இல்லத்திலே தங்கி இருந்தார்கள் 9 நாட்கள். அந்த 9வது நாளிலே 4வது நாள் என்ற வகையிலே இன்றைக்கு இந்த சிறப்பை இங்கே நாம் கொண்டாடி வருகிறோம். எனக்கு என்னன்னா அந்த கடைசி 2-3 நாள் வேற இடத்துல நடக்க போகுது இந்த நிகழ்வு. எனக்கு அன்றைக்கு அமைஞ்சிருந்தேன்னா இவ்வளோ மகிழ்ந்திருக்க மாட்டேன். விவேகானந்தர் இல்லத்திலேயே அந்த இதுக்குள்ளேயே பேசினதுல எனக்கு அப்படி ஒரு வாய்ப்புக்கு நான் தனிப்பட்ட நன்றியை மகாராஜிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது இந்த இல்லத்தில் அதை நடத்துவது ரொம்ப பொருத்தம் அப்படின்னு நான் கருதினேன். அதாவது நான் கல்கத்தாவுக்கு முதல் முறையாக நான் சென்ற பொழுது நீங்கள் அதை பார்க்குறீங்களா இதை பார்க்குறீங்களா அங்கெல்லாம் அவுரா பிரிட்ஜு போகிறீங்களா? நாங்கள் இல்லை நான் நான் படித்த பள்ளியினுடைய தலைமையகமான எல்லாம் நடத்தி செல்கிற எனக்கு ராமகிருஷ்ணா மடத்துக்கு தான் நான் போகணும், அதுதான் என்னுடைய விருப்பம்னு சொல்லி அதைத்தான் நான் முதல்ல போய் பார்த்தேன். கங்கைக்கரை ஆற்றிலே அமர்ந்திருக்கிற அந்த அற்புதமான இடத்திலே நான் இருந்த பொழுது அப்படி நான் பரவசமுற்றேன். எனக்கு அப்படி ஒரு தனி மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. வீரத்துறவி அவர்களை பொறுத்த அளவில் அவர்களுடைய தனித்தன்மைகளாக நான் பல விஷயங்களை பார்க்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்திற்குள் அதை நான் வேகமாக சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். இளைஞர்கள் தான் சுவாமிஜி அவர்களுடைய இலக்காக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் இளைஞர்களை நோக்கி பேசுகிறார்கள், அவர்களை இழுக்க பார்க்கிறார்கள். ஆனால் முதலிலே இளைஞர்கள் கையிலே தான் இந்த நாடு இருக்கிறது, அவர்கள் தான் இந்த நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் என்று முதலில் அடையாளம் கண்டவர் நம்முடைய வீரத்துறவி அவர்கள்தான் என்பதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தான் அதுக்கு சரியானவர்கள், பொருத்தமானவர்கள் என்பதை முதலிலே இனங்கண்டவர்கள் நம்முடைய சுவாமிஜி அவர்கள். பள்ளி வாழ்க்கையிலே சுவாமிஜி வாழ்விலும் நிறைய திருப்பங்கள், சாகசங்கள், பெரிய பரபரப்பான நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி நமக்கு சொல்றதுக்கான சூழ்நிலை இல்லை, நான் வேகமாக போக வேண்டி இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவது விவேகானந்தர் கேட்டாரு 100 இளைஞர்களை கொடுங்க 100 இளைஞர்களை கொடுங்கன்னு. இது எல்லாரும் சொல்றாங்க, ஆனால் அதை யாருமே அதில் ஆழமாக யாரும் அதுக்கு போனதில்லை. வெறும் இளைஞர்களை அவர் கேட்கல. 100 மாணவர்களை 3 இளைஞர்களை கொடுத்தாலாம் நாட்டை திருத்துவேன்லாம் அவர் சொல்லலை. எப்படிப்பட்ட இளைஞர்கள் வேணும்னா ஒரு 4 தகுதிகளை அந்த இளைஞர்களுக்கு இருக்கும்னு அவர் சொல்றார். வலிமையான என்பதை முதல்ல வலியுறுத்துறார். வலிமையான இளைஞர்கள் தேவை. எனக்கு சோதாக்களும் நோஞ்சானுங்களும் எனக்கு தேவையில்லை, வலிமையான இளைஞர்கள்னு வற்புறுத்துறாரு.
ரெண்டாவது, வீரமான இளைஞர்கள் தேவை. வீரம் இருக்கணும் அவங்களுக்கு. அவன் வந்து பயந்தாங்குழி பயலா இருந்தான்னா அவனை வச்சுக்கிட்டு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது என்பதை ரொம்ப அழகா வந்து வலியுறுத்தியிருக்காரு. மூன்றாவது, ரொம்ப முக்கியமானது, நம்ப தகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நம்பிக்கை துரோகிகளாகவோ அல்லது வந்து நம்பத்தகாதவர்களாகவோ இருந்தால் அவர்களால் எனக்கு எந்த விதமான பயனும் இல்லை. அப்ப நம்பத்தகுந்தவர்களான இளைஞர்களை அவர் கேட்கிறார். அடுத்ததாக, எப்பொழுதுமே சுவாமிஜி வலியுறுத்துகிற துணிச்சலான இளைஞர்களை அவர் கேட்கிறார். இந்த 4 குவாலிட்டி இருந்தா போதும், இளைஞர்கள் பிரமாதமா இருப்பாங்க, அவர்களை கொண்டு நாட்டை திருத்தலான்னு அவர் மனப்பூர்வமா நம்பினாரு. இன்றைக்கு வந்திருக்கிற மாணவ கண்மணிகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்க நினைவுபடுத்தி பார்த்துக்குங்க. அது யூடியூப்லையும் வரப்போகுது, நேரடியான ஒளிபரப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நீங்க யூடியூப்ல போய் பார்த்து இந்த 4 தன்மைகள் என்ன என்பதை நீங்க கை கொண்டா உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. நீங்க வீரத்துறவியினுடைய உண்மையான சீடர்களாக ஆவீர்கள் என்று சொன்னால் இந்த 4ஐயும் கை கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு அங்கே அமர்ந்திருக்கிற மாணவ கண்மணிகளை நான் மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது, ஒரு செயல்ல வெற்றி பெறணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் என்பதை இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் தியரி பேசுறவங்க, கார்பரேட்டை பத்தி பேசுறவங்க, மிகப்பெரிய வாழ்வு முன்னேற்ற சிந்தனையாளர்கள்லாம் என்னென்னோ சொல்றாங்கல்ல. இதை எவ்வளவு காலத்துக்கு 1880ஸ்லேயே இதை வந்து வீரத்துரியவர்கள் ரொம்ப சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுகிறார்கள், அவருடைய வாக்கியம் மூலமாகவே நான் படிக்கிறேன். ஒரு உயரிய லட்சியத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒரு உயரிய லட்சியத்தை முதல்ல மேற்கொள்ளணும். வெற்றி கிற்றியெல்லாம் நீங்க அடையிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஏதாவது உயரிய லட்சியத்தை நீ வந்து மேற்கொள்ளு. அதை உன் உள்ளத்திலே பாய விடு. வெறுமனா நானும் ஒரு நல்லா வரணும் அப்படி வரணும்னா அது உள்ளத்துல பாய விடணுங்கிறார். அவர் எப்பவுமே சுவாமிஜி அவர்கள் சொல்லுகிற கோணமே ரொம்ப அழகா இருக்கும். அதை வந்து ரொம்ப அழுத்தமா வலிமையாக எது ஒன்றையும் ஒரு ஒரு அழுத்தம் நிறுத்தமாக சொல்லக்கூடியதிலே சுவாமிஜி அவர்கள் வல்லவர்கள். அதை நாடி நரம்புகளில் ஓட விடு. உள்ளங்கிறத பத்தி இருக்கட்டும், உள்ளங்கிறது மனசுங்கிறது இருக்கட்டும், ஹார்ட்டுங்கிறது எப்படி ஒன்றா எடுத்துங்க, நாடி நரம்புலாம் அது ஓட விடு என்று சொல்லுகிறார். அப்பத்தான் அந்த உணர்வுகள் உண்மையாக இருக்க முடியும், நீங்க வந்து சாதிக்க முடியும் என்பதை சொல்லுகிறார். அடுத்தது, அதை பற்றியே சிந்தித்திரு. எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே நினைப்பு போகணும். ஏதோ கொஞ்ச நேரம் நினைக்கிறேன் அப்புறம் விட்டுடுறேன். இந்த சோடா வாட்டர் இருக்க, அதை வந்து சோடாவை உடைச்சதும், சோடா பாட்டில் உடைச்சதும் கொஞ்ச நேரம் கேஸ் வரும், அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு பச்சை தண்ணியே ஆயிரும். அது பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அதை வந்து எந்த நேரமும் அதையே நினைத்திரு. கனவுகளிலும் நனவுகளிலும் அது வந்து செல்லட்டும். கனவும் அதுவா இருக்கணும், நனவும் அதுவா இருக்கணும் என்பதை அவர் வந்து வலியுறுத்துகிறார். அதை பற்றியே பேசிக்கொண்டிரு. எப்ப பார்த்தாலும் அதை பத்தி பேசிக்கிட்டு. அப்ப என் அருமை இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமே நான் சொல்லிக் கொடுக்கிறேன், வாழ்க்கையில எதை நாம் அடைய நினைக்கிறோமோ, எந்த உயரத்தை தொட நினைக்கிறோமோ, தனி மனித மேம்பாடு அடைய நினைக்கிறோமோ, என்னவெல்லாம் அடைய நினைக்கிறோமோ, இதை இந்த 4-5 கோணங்களிலே நீங்க அதை பாய்ச்சினால் அதை விட ஒரு சிறந்த வழி வேற எதுவும் இருக்க முடியாது என்று அந்த காலத்திலேயே, அதாவது கார்ப்பரேட் சிந்தனைகளும் வாழ்வு முன்னேற்ற சிந்தனைகளும் அதிகம் வளராத காலத்திலேயே அவ்வளவு அழகா அதை வந்து வலியுறுத்தி இருக்கிறார். ரொம்ப ஒரு மாறுபட்ட துறவியாக நான் அவரை பார்க்கிறேன். ஏன்னா வெறும் ஆன்மீகமும் மதம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசிட்டு இருந்ததுலேருந்து வெளிவந்து தனி மனித முன்னேற்றம், நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திச்ச அபூர்வ துறவி நம்முடைய வீர துறவி அவர்கள். கால்பந்து, அவன் எனக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப நல்லா அழகா சொன்னாங்க, கால்பந்து நீ கீதை படிப்பதை விட கால்பந்து விளையாடு உனக்கு சொர்க்கம் கிட்டும் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு முதல்ல சம்பந்தப்படுத்திக்க தெரியல, என்னது கால்பந்துக்கும் வந்து சொர்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? உடல் வலிமையை வலியுறுத்தத்தான் கால்பந்துன்னு வந்து சுவாமிஜி அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். பக்தியை விட தேசப்பற்றை அதிகம் வலியுறுத்திய பெருமகன் நம்முடைய விவேகானந்தர் அவர்கள். தேசப்பற்று தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குதுன்னு அந்த காலத்திலேயே அதை வந்து உணர்ந்திருக்கிறாங்க. தேசப்பற்றுக்கு ரொம்ப வலியுறுத்துகிற விஷயமாக அவர்களுடைய மேற்கோளாகவே ஒன்றை நான் படிக்கிறேன். பிரிவினைவாதம், அளவிற்கு மீறிய மதப்பற்று, இவற்றால் உண்டான மதவெறி ஆகியவை இந்த உலகை இறுக பற்றி உள்ளன. எப்போ எழுதுறார் பாருங்க, இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறோம். எப்படி மதவெறி எவ்வளவு தாண்டவம் ஆடுது, எப்படி வந்து அளவிற்கு மீறிய மதப்பற்று எங்கே இப்போ போய் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசுகிறோமே. அப்போவே அதை உணர்ந்து தீர்க்க தரிசனமாக சொன்னவர் சுவாமிஜி அவர்கள். சொல்லுகிறார், ஆகியவை இந்த உலகை இறுக பற்றியுள்ளன, இவற்றை தவிர்த்திருந்தால், இவற்றையெல்லாம் நம்ம தவிர்த்தோம்னா
இந்த நாடு இன்றைக்கு இருக்கிற நிலைமையை விட உயர்நிலை அடைந்திருக்கும் என்று ஏக்கத்தோடு வந்து குறிப்பிடுகிறார்கள். இப்படி நாட்டுப்பற்றை வலியுறுத்துகிற ஒரு இதையும் பார்க்குறோம். அதே போல துணிச்சலை மிகவும் வலியுறுத்துகிற ஒரு அபூர்வ துறவியாக நான் சுவாமி அவர்களை நான் பார்க்கிறேன். அதாவது வைரமுத்து என்னுடைய பச்சையப்பன் கல்லூரியில் நான் அவர் ஒன்றா படித்தோம். எனக்கு ஓராண்டு அவர் வந்து சீனியரு. அவர் ஒரு நல்ல உதாரணம் சொல்வார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய உதாரணம். என்னன்னா, புழுவினுடைய உடம்பில் புலியின் ரத்தத்தை செலுத்தியதைப் போல என்று ஒரு இடத்துல அவர் சொல்வார். புழு உடம்பா, புழுக்கு என்ன தெரியும், அதுக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது. அதில் கொண்டு போய் புலியினுடைய ரத்தத்தை செலுத்தினா அந்த புழு என்னவா மாறும் என்று ஒரு உதாரணம் சொல்வார். அந்த மாதிரி இந்த சோர்ந்து கிடந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பி உணர்ச்சிபூர்வமான சமூகமாக ஆக்கி அதை துடிமான சமூகமாக ஆக்குவதற்காக சுவாமிஜி அவர்கள் முயன்று பெரிய வெற்றியை பெற்றார்கள் என்பதுதான் நாடறிந்த வரலாறு. அதுக்கு துணிச்சலுக்கு அது என்னுடைய தந்தையாருடைய கொள்கைகளில் ஒன்று துணிமே துணை என்பது. என்னுடைய தந்தையார் வந்து துணிமே துணையாக வாழ்ந்து காட்டியவர்கள். நாங்கள் கண்கூட அவருடைய துணிச்சலை வந்து பார்த்துருக்கோம். நாங்கள் அப்படி ஒரு துணிச்சல், மாபெரும் அரசியல் ஆளுமைகளை எல்லாம் விமர்சிக்கிற ஆற்றல். அந்த காலத்தில் மாபெரும் தலைவர்களை விமர்சிக்கிறான்னா அடி வாங்கணும், தான் கிடைக்கும். அவ்வளவு உணர்ச்சிபூர்வமான சமூகமாக இருந்த காலத்திலேயே செய்த தவறுகளை ஆட்சிகள் இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகள் இருந்தாலும் சரி, அதை துணிச்சலாக எதிர்காட்டணும். எனக்கு ரொம்ப துணிச்சலாக முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய மனிதர் என்னுடைய தந்தை அவர்கள். அதற்கு வந்து பலம் சேர்த்தது வந்து நான் படித்த காலத்திலே விவேகானந்தா அவருடைய வீர உரைகளும் துணிச்சலை பற்றி அவர் வந்து வலியுறுத்தினது. அதில் வந்து அவருடைய வாழ்க்கையிலையும் அதை வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு பூகோள ஆசிரியர் வந்து ஏதோ கேள்வி கேட்குறாரு, அல்லது விடைத்தாளில் ஏதோ சுவாமிஜி அவர்கள் எழுதுகிறாரு. அது வந்து பூகோள ஆசிரியர் கூப்பிட்டு இது வந்து தப்பான விடைன்னு சொல்லிட்டு சுவாமிஜி அவர்களை நல்ல வன்மையாக வந்து அடிக்கிறார். ரொம்ப கண்டிக்கிறாரு, திட்டுறாரு, அடிக்கிறார். ஆனாலும் சுவாமிஜி வந்து உறுதியாக இதுதான் விடை, பணிவாக அமைதியாக சொல்றார், இதுதான் விடைன்னு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ வந்து அதே சரி சரின்னா நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் இந்த துறையில இருக்கேன்டா அப்படின்னு. இல்லை ஆசிரியர் அவர்களே, இதுதான் வந்து சரியான விடைன்னு அவ்வளவு. அதாவது ஒரு உண்மையையும் நேர்மையையும் எடுத்து சொல்வதற்கு அவர் வந்து ஒரு மன உறுதி இருந்திருக்கிறது, அஞ்சாமை இருந்திருக்கிறது. எங்க மாணவ பருவத்திலேயே அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கார். அதுதான் பின்னாலேயும் வந்து தொடருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த பூகோள ஆசிரியர் வந்து அவர் ஏதோ ரெஃபரன்ஸ்லையோ இல்லை யாரையோ கேட்டுட்டு சொல்றாரு, ஆமா கடைசியாக சிறுவன் நரேந்திரன் சொன்னது மிகச்சரியான விடைதான் அப்படின்னு தன்னைத்தானே அவர் வந்து திருத்திக்கிறார். அந்த உறுதி, என்னடா அந்த பையன் இவ்வளவு உறுதியா பேசுறானே அப்படின்னா அங்கே போய் ரெஃபர் பண்ணா அது வந்து அந்த மாணவன் சொன்னதுதான் சரி என்கிறது தெரிய வருகிறது. இன்னொரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சுவையான சம்பவம். அவர் நண்பருடைய வீட்டுக்கு போறாரு. அங்கே வந்து ஒரு செண்பக மரம் இருக்கு. அதை தலைகீழாக காலை இது பண்ணிக்கிட்டு தொங்குறதுங்கிறது இந்த பேரெல்லாம் செய்கிற வேடிக்கை. அந்த இடத்துல ஒரு பெரியவர் வராரு. டேய், அந்த மரத்துல எல்லாம் ஏறாத, அதில் பயங்கரமான வந்து பிரம்ம ராட்சசன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வெள்ளை உடை அணிந்து உங்களுக்கு பயங்கரமான கெடுதல் பண்ணுவான். அவன் வந்து கழுத்தையே உடைச்சிருவான். அதனால அதில் ஏறாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றார். ஒரு பாலகன் மேலே ஒரு பெரியவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார். நான் எப்படி கேட்டு பயந்து நடுங்கி எல்லாரும் போயிடுவாங்கல்ல. இவ்வளவு நாளாக நாங்கள் பண்ணோம், என்ன கழுத்தை அவன் உடைச்சான், அதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு அதில் போய் அவர் வந்து மறுபடியும் செண்பக மரத்தில் ஏறி விளையாடுறார். அதாவது யாருமே அவரை அச்சுறுத்தவே முடியவில்லை. எவ்வளவு இந்த மனத்திடமும் மன நெஞ்சுரமும் எப்படி அவருக்கு அவ்வளவு இள வயதிலேயே அமைந்தது என்பதை பற்றி இது பண்ணும்போது ரொம்ப வியப்பாக இருக்கு. சரி, வளர்ந்து வாலிபனாக ஆன பிறகு கல்லூரி காலத்தில் வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர்னு ஒருத்தர் அவர் வந்து மேலை நாட்டு அறிஞர்களாலே மதிக்கப்படுகிற ஒரு பேரறிஞர். அவர் தன்னுடைய நூலில் ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்து வந்து பிழைன்னு வந்து நம்முடைய சுவாமிஜி அவர்கள் கண்டுபிடிக்கிறார். இது வந்து கருத்துன்னு சொல்லி பல்கலைக்கழக தலைவர்கிட்ட போய், ஹேஸ்டி அப்படின்னு அவருடைய பேர், அவர்கிட்ட போய் சொல்றாரு. இல்லை அவர் சொன்னால் சரியா இருக்கும். இல்லை துணைவேந்தர் சொல்லிட்டு அந்த இவருக்கே வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சருக்கே வந்து கடிதம் எழுதுறாரு. நீங்கள் இதில் சொல்லியிருக்கிற கருத்து தவறானது, பிழையானது, இதை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றார். அதாவது பள்ளி காலத்தில் ஆசிரியர் சொல்கிற தவறை வந்து சுட்டி காட்டுறாரு,
பல்கலைக்கழக காலத்துல மாபெரும் அறிஞரோடு மோதுவதற்கு தயாராக இருக்கிறார். ஏன்னா கருத்துல பிழை இருந்தால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நிறுவுகிற ஆற்றல் அவருக்கு இருந்திருக்குது. இது இந்த ஹெர்பர்ட் ஸ்பென்சருடைய நல்ல ஒரு பண்பு பாருங்க. அவர் உடனே பதிலிடுறாரு, தம்பி நீங்க சொன்ன கருத்து மிகச்சரி அப்படின்னு அவர் ஏற்றுக்கொள்கிறார். மாபெரும் அறிஞர்களுடைய கருத்துக்களை தவறு என்று கண்டுபிடிக்கிற ஆற்றல் அவருக்கு இருந்ததோடு மட்டுமல்லாமல் அதை அவருக்கு உரிய பிறகு தெரியப்படுத்தணுன்ற அந்த துணிவும் அவருக்கு இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, ஹெர்பர்ட் ஸ்பென்சர் எவ்வளவு நல்ல மனுஷன், உயர்ந்த மனுஷங்கிறதுக்கு உதாரணம், நீங்க சுட்டிக்காட்டிய பிழையை நான் மறுபதிப்பில் திருத்திக் கொள்ளுகிறேன் என்று ஒரு பதில் போடுறார். ஹேஸ்டிக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ எப்பேற்பட்ட மேதைட்டேன்னு உனக்கு பதில் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சு அப்படி தன்னுடைய மாணவனை பற்றி அப்படி மனம் பூரிக்கிறார். இப்ப நிறைய விஷயங்கள் சொல்றாலும் நான் வேகமா போக வேண்டியிருக்கு. சுவாமிஜி உலக புகழ் பெற்றதுக்கு என்ன காரணம்? மாணவர்கள் இதுக்கு விடை சொல்லலாமா? உலக அளவில் நம்மளுடைய சுவாமிஜி அறிஞ்சிருக்கிறாங்களே, எப்படி இது நிகழ்ந்தது? எவ்வளவோ ஆன்மீக தலைவர்களை, ஆன்மீகம்னாலே இந்தியா தான், ஆன்மீக தலைவர்கள்னாலே இந்தியா தான், இதுல சுவாமிஜி மட்டும் எப்படி உலக புகழ் பெற்றார்? யாராவது ஒரு மாணவர் சொல்ல முடியுமா? ஏன் கொஞ்சம் எனக்கு கேட்குற மாதிரி யாரா கேட்டு சொன்னாலும் சரி. என்ன சொல்றாங்க தம்பி? சிகாகோ ஸ்பீச், அதுல ஒன்றும் ஐயப்பாடே கிடையாது. ஆனா அந்த சிகாகோ ஸ்பீச்சுக்கு என்ன அடித்தளம்? நான் வர்றேன், இதுக்கு நேரம் நம்ம இதுக்காக நான் நேரம் அதிகம் எடுத்துக்க முடியாது. அவருடைய ஆங்கில புலமை தான் அவரை உலக அளவிலே கொண்டு போய் சேர்த்தது. ஆங்கில புலமை. என் அருமை செல்வங்களே, நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்க சப்ஜெக்ட்ல வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, மொழி புலமை வேண்டும். அதுதான் விவேகானந்தருடைய வாழ்க்கை நமக்கு என்ன எடுத்து சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் உலக அளவிலே பெரிய வெற்றியை பெற வேண்டும், இந்திய அளவிலே வெற்றியை பெற வேண்டும், மாநிலம் தாண்டி நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் மொழியிலே நீங்கள் வல்லமை பெற்றவர்களாக ஆக வேண்டும். அமெரிக்காவில் ஒரு சம்பவம் வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். 21 நிமிடங்கள் 37 வினாடிகள் பேசியிருக்கிறேன். என்ன இவ்வளோ துல்லியமாக சொல்கிறீங்களே? தமிழ்நாட்டிலே ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு பேசுகிற ஒரே பேச்சாளர் நான் மட்டும்தான் என்பதை இந்த சபையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மிகச்சரியாக நான் கொடுத்த நேரத்தில் முடித்து நான் கத்தி வெண்ணெயில் கத்தி இறங்க பாருங்க, அந்த மாதிரி இறங்கியும் வெளியேறிடுவேன் மேடையை விட்டு. நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அயோவா பல்கலைக்கழகத்தில் ஒரு 10 பேரை ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா 9 பேர் சீனர்கள், ஒருவர் மட்டும்தான் தமிழர். காலப்போக்கில் உள்ள சேர்ந்ததும் பார்த்தா அவங்க சீனர்களுடைய பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? மொழியிலே அவர்கள் வல்லவர்கள் கிடையாது. டெக்னிக்கலி தே ஆர் வெரி சவுண்ட். ஆனால் நல்ல உழைப்பாளிகள், உயர்ந்த சமூகம், நான் குறை சொல்லலை. ஆனால் மொழியிலே அவர்கள் வல்லவர்கள். இப்போ தான் ஆங்கிலத்தினுடைய அருமையை உணர்ந்து அவங்க மெல்ல வராங்க. அந்த 9 பேரையும் அந்த கம்பெனி தூக்கி வெளியில் போடுறது. என்னையா கம்யூனிகேஷனில் இவ்வளோ மோசமாக இருக்கிறீங்க? அதில் தப்பித்த ஒரே தமிழர் ராமநாதன் என்கிற என்னுடைய மகன் என்பதை இந்த சபையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம பிள்ளைங்களை ஆங்கிலத்தில் ஜெயிக்க முடியாது. சப்ஜெக்ட்லையும் கில்லாடிங்க, லாங்குவேஜ்லையும் கில்லாடிங்க. எதுக்காக சொல்லுகிறேன்னு சொன்னால், என் அருமை மாணவ செல்வங்களே, நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் மொழி புலமை வேண்டும். ஆங்கிலத்தில் சரளமாக நீங்கள் உரையாட வேண்டும். நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு அப்படின்னு எச்சி முழுங்குனீங்க, முடிஞ்சது கதை. உங்களுக்கு தன்னம்பிக்கையே இல்லைங்கிறத நீங்கள் இந்த மிடரு விழுங்குவதிலேயே அவன் கண்டுபிடிச்சிருவான். பையன் சரியில்லைன்றான். கான்ஃபிடன்ஸ் வேணும்னா நீங்கள் லாங்குவேஜில் கெட்டிக்காரனாக இருக்கணும். அதைத்தான் நம்முடைய சுவாமிஜி அவர்கள் உலக புகழ் பெற்றார்கள் என்று சொன்னால் சிகாகோ பேச்சு என்பதிலே ஐயப்பாடு இல்லை. அந்த மேடையை எல்லா தலைவர்களும் போய் சேரும். மன்னர் சேதுபதிக்கு தான் அழைப்பு விடுக்குது அமெரிக்கா உலக சர்வ சமய மாநாடு. ஆனால் சேதுபதி பாருங்க, ரொம்ப பெருந்தன்மையோட சுவாமி விவேகானந்தருக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் தான் பொருத்தங்கிறார். ஏன்னா அங்கே போய் ஆங்கிலத்தில் உரையாற்றுகிற வல்லமை நம்முடைய சுவாமிஜி அவர்களுக்கு இருந்ததுனாலே தான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெற்றார். அதனால்தான் அவர் உலக புகழ் அடைந்தார். எனவே ஒரு மொழியிலே புலமை பெற வேண்டும் என்பத செய்தியையும் இந்த நேரத்தில். ஆனால் ஆங்கிலத்தை முதல்ல படிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு சுவாமிஜி அவர்கள். இல்லை நான் அயலான் மொழி, நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் இல்லை, அதை உணர்ந்து இல்லை மொழியை நான் பயின்றாதான் அது அவசியமானதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு கல்லூரி அளவுக்கு போகிறார். அவர் மாதிரி ஒரு மாடர்னான ஒரு ஆன்மீக துறவியை நம்ம பார்க்கவே முடியாது. அதாவது நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த செப்டம்பர் 11 பற்றி தான். அது உங்களுக்கு தெரியும், 1887
செப்டம்பர் 11 வந்து அமெரிக்கர்களை கேட்டிங்கன்னா ஆமாம்மா செப்டம்பர் 11 வந்து வெரி ஃபேமஸ். என்ன ஃபேமஸ்னா ட்வின் டவரை தவிர்த்த நாடு அது. ஆனால் இந்தியர்களை பொறுத்தளவில் செப்டம்பர் 11 என்பது 1887 தான். ஏன்னா எங்க மக்களுடைய பெருமை அருமை பெருமைகளை உலக அளவில் கொண்டு போய் சேர்த்த மகான் சுவாமி விவேகானந்தர். எங்களுக்கு செப்டம்பர் 11 1887 தான். நாட்டு ட்வின் டவர்ஸ்லாம் எங்களுக்கு அது வந்து முக்கியம் இல்லை. அப்படி உலக அளவிலே இதை கொண்டு போன ஒரு பெரிய பெருமை அவருக்கு நமக்கு சேர்த்தது. நல்ல அந்த 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 நிகழ்வுக்கு ஆங்கிலம் தான் காரணம் என்பதையும் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். துடிப்பான காலத்தை இளைஞர்களுக்கு அவர் சொல்றாரு, துடிப்பான இளமை காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள், முடி நரைத்த பிறகு அல்ல என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார். வயசான காலத்தில் போய் நீ வந்து அந்த துள்ளலையும் துடிப்பையும் விட்டுவிட்டேன்னா அதுக்கு பிறகு உனக்கு வந்து அது ஒரு பெரிய இதுவாக இருக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அதாவது இந்த நிகழ்விலே நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், இளைஞர்களாகிய நீங்கள் விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும், விவேகானந்தருடைய வீர மொழிகளை படிக்க வேண்டும். அது வந்து உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உயரங்களையும் உன்னதங்களையும் தொடுவதற்கான வாய்ப்பினை உங்களுக்கு மிகவும் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி சுவாமி அவர்கள் நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை அளவு கடந்து மதித்தவர்கள் என்று அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை படிக்கிறவர்கள் வந்து தெரிந்து கொள்வார்கள். அதனால்தான் அவர் சொல்றாரு, இளமை காலத்தை சரிவர பயன்படுத்துங்கள், முடி நரைத்த பிறகு அல்ல என்று சொல்வதனுடைய காரணம் அந்த காலத்தை வீணாக்கி விடாதீர்கள், நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள் என்பதுதான். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு கொஞ்சம் தாமதமாக நடப்பதை பற்றி எனக்கு கொஞ்சம் சரி அந்த அந்த வார்த்தையை நான் ஃபில் பண்ண விரும்பலை. மிகச்சரியான நேரத்திற்கு மிகச்சரியான இதுபடி தான் நம்ம நிகழ்ச்சி வந்து சரியாக நடக்கணும் என்பதில் நான் வந்து ரொம்ப குறிப்பாக இருப்பேன். நான் ரொம்ப கவனிப்பேன். நான் தமிழ்நாட்டில் வந்து நேர உணர்வாளர்களாக நான் வந்து ரொம்பவும் பெரிதும் மதித்து போற்றுவது வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை. அரசியல் தாண்டி சினிமாவிற்கெல்லாம் நான் பேசுகிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்குது. என்னென்னா 8 மணிக்கு ஷூட்டிங்னா 7:45 மேக்கப் போட்டுக்கிட்டு ரெடியாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு கலை, அதான் டெடிக்கேஷன் சொன்னால் அப்படி இருக்கணும். அதே மாதிரி ஐயா கியாபே விஸ்வநாதம் அவர்கள் முத்தமிழ் காவலர் நேர உணர்வுடைய மறு பதிப்பாக அவர் வந்து இருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறார் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், அவருக்கு மூத்தவர் குன்றக்குடி அடிகளாரும் வந்து நேரத்தில் உணர்வாளர்களாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு கார்பரேட் வந்து சொல்கிறாங்க பங்க்சுவாலிட்டி பற்றி சொல்கிறாங்க, இதில் வந்து நீங்கள் விரல் ரேகை பதிச்சா தான் உங்களுக்கு உள்ள, அதுக்கு பிறகு நீங்கள் இல்லைன்னா சீட்டை கிழிச்சிருவோம் எல்லாம் சொல்கிறாங்களே. மல்டிநேஷனல் கம்பெனி நேர உணர்வை வந்து சொல்வதற்கு முன்பாகவே நம்முடைய முன்னோர்கள் நேரத்தினுடைய அருமையை வந்து மிகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். நேரத்தினுடைய அருமையை பற்றி நான் உருவாக்கிய உதாரணங்கள் இன்றைக்கு உலகமெல்லாம் பேசப்படுகிற உதாரணங்களாக இருக்கின்றன. இப்போ நான் உருவாக்கின அந்த உதாரணத்தை வந்து அமெரிக்காவிலேருந்து திருடி அவன் ஒரு வெள்ளைக்கார புத்தகத்தை எழுதியிருக்கான். பெரும்பாலும் என்ன வழக்கம்னா நம்ம அங்கேருந்து கொஞ்சம் இறக்குமதி எல்லாம் நிறைய சரக்கெல்லாம் கொஞ்சம் கொண்டு வருவோம். ஆனால் என்னுடைய சரக்கு அமெரிக்காவிலேருந்து எனக்கு அங்கே போயிட்டு எனக்கே திரும்பி வருது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், நம்ம கருத்தை அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சீனாவிலேருந்து ஒரு முறை ஒரு பகல் நேரத்தில் ஒருத்தர் லஞ்ச் டைமில் ஒருத்தர் கூப்பிட்றாரு, ஏங்க இங்கே ஒருத்தன் சீமா யூ அப்படின்னு ஒருத்தன் வந்து பேசுகிறான், நீங்கள் சொன்ன அந்த உதாரணத்தை அப்படியே அவன் சொல்கிறான், அநியாயமாக இருக்குது, அவன் உங்கள் பேரை வேற அவன் சொல்ல மாட்டேங்கிறான், ஏதோ தன்னுடைய கருத்து மாதிரி சொல்கிறான். யோ நல்ல கருத்தை யார் வேணா சொல்லிட்டு போட்டோம், வந்து பரவனா சரின்னு அந்த கருத்தை இன்னைக்கு இந்த மக்கள் மத்தியிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நேர உணர்வாளர்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால் நம்முடைய வளர்ச்சியை யாருமே தடை செய்ய முடியாது என்பதை இந்த சபையிலே வலியுறுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்காக நான் உருவாக்கிய 10 உதாரணங்களை இந்த சபையிலே சொல்லி ஒரு கருத்தை மட்டும் நிறைவாக சொல்லி நான் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்வேன். 30 நிமிடம் பேசியிருக்கிறேன். மிகச்சரியாக நான் என்னுடைய பேச்சினுடைய நிறைவு கட்டத்திற்கு நான் வந்து விட்டேன். இந்த சபையை நான் ரொம்ப பாராட்டுறேன். நானும் எவ்வளோ மேடையில் பேசியிருக்கேன். இப்படி ஆர்வமாக கேட்குற அமைதியாக கேட்குற கூட்டத்தை பார்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஒரு சபை, ஒரு அடக்கம், ஒரு அமைதி, என்ன ஒரு இது. கொஞ்சம் ரெண்டாவதாக பேசுறதுல ஒரு பெரிய நன்மை இருக்கு போல இருக்கு. சுவாமி பேசுனதை விட இப்போ கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கூடுதலாக சேர்ந்துருக்கு. எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, எல்லாருக்கும் கூட்டம் முதல்ல சொன்னாங்க, நம்முடைய ஸ்ரீராம் மகாராஜ் சொன்னாங்க, இந்த பிள்ளைகள்லாம் வந்து முதல்ல பயந்துக்கிட்டே மேடை ஏறினாங்க, ஆனால் எவ்வளோ நல்லா பாடினாங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து நின்று பாருங்க, அப்போ தான் தெரியும் அந்த சபையினுடைய பயம் என்னங்கிறது தெரியும்னு. என்னன்னா
4 பேரை கண்டா வந்து நமக்கு நாக்கெல்லாம் குளர ஆரம்பிச்சிடும், கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும், தொண்டைக்குள்ள பஞ்சு வந்து உட்கார்ந்த மாதிரி அப்படியே ட்ரையா இருக்கும். எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா, நிறைய கூட்டம் இருந்தால்தான் எங்களுக்கு பேச வரும். கொஞ்சமான கூட்டத்துனா எங்களுக்கு பேச வராது. ஆனால் சபைகளுடைய பெரும்பகுதியை வந்து ஒரு 60% நிறைத்திருக்கிறீர்கள் என்பது எங்களை போன்றவர்களுக்கு மகிழ்வாக இருக்கிறது. நான் உருவாக்கிய அந்த நேர உதாரணங்களை நான் அவசியம் சொல்ல வேண்டும். இது வந்து மாணவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி போய் சேர வேண்டிய கருத்தாக நான் கருதுகிறேன். ஒரு ஆண்டினுடைய அருமையை உணர வேண்டும் என்று சொன்னால் தேர்விலே தோல்வியுற்ற மாணவனை கேட்க வேண்டும். ஒரு ஆண்டுல அவன் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு ஒரே ஒரு மார்க்ல 5 மார்க்ல 10 மார்க்ல ஒரு ஆண்டை விட்டுட்டான்னா மீண்டும் எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். இப்போ மேல் வகுப்புகள் எல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி வந்துருச்சு. நான் சொல்றது எங்க காலத்துல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் எல்லா சப்ஜெக்டையும் மறுபடியும் வந்து படிக்கணும்ன்ற காலகட்டத்தில் நாங்க படித்தோம். அவனுக்குத்தான் தெரியும் ஒரு ஆண்டினுடைய அருமை. ஒரு மாதத்துடைய அருமையை உணர வேண்டும் என்று சொன்னால் குறைப்பிரசவ குழந்தை பெற்றால் அல்லவா ஒரு தாய், அவளை கேட்க வேண்டும். ஒரு மாசம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்திருந்ததுன்னா என்னமா இருந்திருக்கும், இவ்வளவு அவதிப்பட்டிருக்க வேண்டாமே, என் குழந்தை இவ்வளவு அவதிப்பட்டிருக்காதே, நான் இவ்வளவு அவதிப்பட்டிருக்க மாட்டானே, எல்லாரும் சுற்றமெல்லாம் வந்து இவ்வளவு பயந்திருக்காதேன்னு சொல்லுவான். ஒரு வாரத்தினுடைய அருமையை உணர வேண்டும் என்று சொன்னால் என்னை போன்ற பத்திரிகை ஆசிரியர்களை கேட்க வேண்டும். வார பத்திரிகை நடத்துவது என்பது அவ்வளவு கடினம். கல்கண்டு காலத்தில் 38 ஆண்டு காலமாக அதை நடத்தியவன் நான். அந்த பத்திரிகை நடத்துறதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு. இப்பதான் எழுதி முடிச்சு அச்சாகி போய் அப்பாடா பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுன்னு உடனே கம்பாசிட்டர் வந்துடுவார். சார் மேட்டர் அப்படிம்பாரு. நான் கேட்குறேன், இங்கேருந்து இறக்குமதி பண்ணணும், எங்கேருந்தோ திருடி எழுதுவதில்லை, எங்கேருந்தோ ஜெராக்ஸ் அடிக்கிறது இல்லை, எங்கேருந்தோ காப்பி அடிக்கிறது இல்லை எழுத்து என்பது. கருவிலே திரு இருந்தால்தான் எழுத வரும், எல்லாருக்கும் எழுத வந்துடாது. விடுதியில் இருக்கிற மாணவன் தன்னுடைய தந்தைக்கு கடிதம் எழுதினான். தந்தை வந்து தமிழாசிரியர். அவர் நிறைய எழுதினா இப்பு இச்சு இத்தெல்லாம் கண்டுபிடிச்சு வல்லின மிகுமிடங்கள் மிகாமிடங்கள்லாம் பிரித்து வந்தவுடனே அற விடுவார். தமிழாசிரியர்களுக்கு தமிழில் தப்பு பண்ணால் தாங்கவே மாட்டாங்க அவங்க. அதனால பையன் பார்த்தான், ஹாஸ்டலில் இருக்க பையனுக்கு பணம் வேணும், அப்பாவுக்கு கடிதம் எழுதணும், ரொம்ப எழுதுனா மாட்டிக்குவோம். அன்புள்ள அப்பா, நலமறிய 4000 ரூபாய் பணம் அனுப்புவோம், அன்புடன், அவ்வளோதான். அதோட முடிச்சுட்டான் அவன். அதுக்கு மேலே எழுதுனா அப்பா அரைவார், தப்பா என்னடா இவ்வளவு தப்பா எழுதுற, நீலாம் தமிழ் வாத்தியோட மகனாடா, ஏன்டா மானத்தை வாங்குறேன்றார். எனவே ஒரு வாரத்தினுடைய அருமையை என்னை போன்ற பத்திரிகை ஆசிரியர்களை கேட்க வேண்டும். ஒரு நாளுடைய அருமையை உணர வேண்டும் என்று சொன்னால் அன்றாட காட்சிகள், தினக்கூலிகள், சாலை ஒரு நடைபாதை கடைக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கேட்கணும். ஒரு பழம் வச்சிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அது அழுகிட்டே இருக்குது. அதை வந்து நீங்க ஒரு நாளோ 2 நாளோ ஏதோ ஒரு பந்து ஏதோ பிரச்சனைக்காக மழை புயல்னு மூடி வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த அசலே போயிடும். அவனுக்கு தான் தெரியும் அதனுடைய. அதே போல காலையில வேலைக்கு போய் மாலையில கூலி வாங்கி அதற்கு பிறகு அரிசி வாங்கி உலை வைக்கிறானே, அவனுக்கு தான் அந்த ஒரு நாளுடைய அருமை தெரியும். 1 மணி நேரத்தினுடைய அருமையை உணர வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கேட்க வேண்டும். ஒரு வீட்டில் பெரியவருக்கு ஒரு நெஞ்சு வலி வருது, உடனே அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவர் எப்படியாவது காப்பாத்திடுவார். அதே போல ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகிற மூளைக்கு போற இதுல வந்து அடைப்பு ஏற்பட்டு ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டா அது வந்து பக்கவாதமாக மாறிடும். அந்த பக்கவாதமாக மாறக்கூடாது என்று சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், 3 அல்லது 4 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு கூட்டு போய் ஒரு மருத்துவ சிகிச்சை ஆரம்பிச்சு அந்த அடைப்பை நீக்குவதற்கான மருந்து அவருக்கு செலுத்திடணும். இல்லைன்னா அவர் நிரந்தரமான பக்கவாத மனிதராக மாறி விடுவார். அதை ஆங்கிலத்திலே மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் கோல்டன் அவர் என்று சொல்லுகிறார்கள், தங்கமான நேரம் என்று அதை சொல்லுகிறார்கள். 10 நிமிடத்தினுடைய அருமையை உணர வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், இந்த காதலிக்கிறாங்கல்ல அவங்கள கேட்கணும். துறவிகள் இருக்கிற சபையில இதை பத்திலாம் நான் அதிகம் பேசக்கூடாது. ஒருத்தர் காத்திருக்கிற போது இந்த 10 நிமிடங்கள் இந்த கணங்கள் ரணங்களாக இருக்கும். அது காதலிக்கிறவங்க தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. 1 நிமிடத்தினுடைய அருமையை உணர வேண்டும் என்று சொன்னால் ரயிலை கோட்டை விட்டார்கள் அவர்களை கேட்கணும். இப்பதான் உள்ள நுழையிறம் பார்த்தா எல்வி லாஸ்ட் வேகன் போகுது அப்படின்னா எப்படி இருக்கும் அவனுக்கு. நம்ம ஆட்கள் வீட்டுல எல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவான், வழியெல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவான், அங்க போய் கடைசி நிமிடம் போய் ஏறுவான். நான்லாம் அரை மணி நேரம் முன்னதாக ரயில் நிலையம் போயிடுவேன். ஏன்னா எங்கெங்கயோ வீணாக்குற நேரத்தை அங்கே போய் உட்காந்துரு, ஸ்டேஷன்ல போய் சேர்ல உட்காந்துரு, கம்பார்ட்மெண்ட்ல போய் உட்காரு, எதுக்காக அப்படி கடைசி நிமிஷம் அவதிப்படுற. நேர நிர்வாகத்துல சிறந்த நிர்வாகம் வந்து ரயில் நிலையத்துக்கு ரொம்ப முன்னதாகவே போறது ஒன்றும் தவறே கிடையாது. நீங்க சென்ட்ரல்ல இறங்குனீங்கன்னா நீங்க வந்து முன்னாடி கம்பார்ட்மெண்ட்னா நீங்க 1 கிலோமீட்டர் நடக்கணும். லக்கேஜ் வேற கையில் வச்சிருந்தீங்கன்னா கதையே வேறதான். எனவே முன்கூட்டியே போகணும், அதுக்கெல்லாம் நல்லா திட்டமிடும். இது வந்து 1 நிமிடத்தினுடைய கதை. ஒரு வினாடியினுடைய கதையை கேட்கணும்னா இந்த சாலையில விபத்து நடந்தது அல்லவா அவர்களை கேட்கணும்.
மோதுறாங்களே, மோதிக்குதே, இதெல்லாம் பல நிமிடங்களா நேர்ந்து நடக்குது. இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிருதா இல்லையா? எனவே அவர்களைத்தான் அந்த ஒரு வினாடியினுடைய அருமை தெரியும். வினாடிக்கும் கீழே ஒன்று இருக்கிறது, மில்லி செகண்ட் என்று அதற்கு பெயர். தமிழர்களுக்கு மில்லியை தெரிந்த அளவுக்கு மில்லி செகண்டை பத்தி தெரியவே இல்லை. மில்லியை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். மில்லி செகண்ட்னா சுண்டுகிற நொடியிலே 100லே ஒரு பங்கு. இதை பத்திலாம் எவனுக்கு சார் கவலைன்னா, மூக்க நீட்டினா மண்ணில் வின்னிங் போஸ்ட்ல மூக்க நீட்டினால அவனுக்கு வந்து தங்கம், தோளை நீட்டினால அவனுக்கு வந்து வெள்ளி, முதுக காமிச்சான்ல அவனுக்கு வந்து வெண்கலம். அவனுக்கு பின்னால ஒருத்தன் ஓடி வந்தானே, அவனை பத்தி நினைச்சு பாருங்க. 4 ஆண்டுகள் பயிற்சி செய்து அவன் வந்து கோல்டையோ அல்லது வெள்ளியையோ அல்லது பிரான்ஸையோ இழந்தான்னா அவனுடைய மனசு எப்படி இருக்கு? அவனை கேட்கணும். இதுக்குங்களே என்ன ஏன்னா அடிக்கிட்டே போறீங்களா? இதுக்குங்களே ஒன்று இருக்கிறது, மைக்ரோ செகண்ட் என்று தெரியும் என்று அதற்கு பெயர். கம்ப்யூட்டர் படித்தவர்களுக்கு அதை பற்றி அருமை தெரியும். மைக்ரோ செகண்ட் என்று சொன்னால் சுண்டுகிற நொடியிலே 10 லட்சத்தில் ஒரு பங்கு. சுண்டுற நொடியில 10 லட்சத்தில் ஒரு பங்கு. ஆமாங்க, அவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷனை அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் முடிச்சிடும். எனவே இனிமேல் நேரத்தை நாம் பார்க்கிற கோணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், ஒரு ஆண்டினுடைய அருமையை ஒரு மாணவனை போல பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மாதத்தினுடைய அருமையை ஒரு குறைப்பிரசவ குழந்தை பெற்ற தாயை போல, ஒரு வருடத்தினுடைய அருமை, ஒரு ஆண்டினுடைய அருமை அப்படி, ஒரு மாசத்தினுடைய அருமை அப்படி, ஒரு வாரத்தினுடைய அருமை என்னை போன்ற பத்திரிகை ஆசிரியர்கள், ஒரு நாளினுடைய அருமை அன்றாடம் காட்சிகள், ஒரு மணி நேரத்தினுடைய அருமையை மருத்துவர்களைப் போல, ஒரு 10 நிமிடத்தினுடைய அருமையை காதலர்களைப் போல, ஒரு நிமிடத்தினுடைய அருமையை ரயிலை கோட்டை விட்டவர்களைப் போல, ஒரு வினாடியினுடைய அருமையை சாலையில் விபத்தை சந்தித்தவர்களைப் போல, ஒரு மில்லி செகண்டுடைய அருமையை ஒரு ஒலிம்பிக் வீரனை போல, ஒரு மைக்ரோ செகண்டுடைய அருமையை ஒரு கம்ப்யூட்டர் அறிஞனை போல, என்றைக்கு இந்த சமுதாயம் இந்த கோணத்திலே பார்க்க கற்றுக்கொள்கிறதோ அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையில மகத்தான சாதனைகள் நிகழும் என்பதை சத்திய வாக்காக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு மிகச்சரியாக நான் கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. இந்த எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிற இந்த ஆண்டுகளை ஒரு சமூக ஊடகம், பொது ஊடகமாக நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிற இந்த ஆண்டுகளை, என் அருமை மாணவர்களே, இன்னும் ஏனையவர்களே என்று கூட நான் சொல்லலாம், துறவிகளுக்கு மட்டும் நான் சொல்வது பொருந்தாது. சமூக ஊடகங்களிலேயும் பொது ஊடகங்களிலேயும் நிறைய நேரத்தை வீணாக்குறாங்க. நான் சொல்றது வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி செல்போனு, இதை பற்றி நான் பேசுகிறேன். நான் ரொம்ப வருங்கால இளைஞர்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி மணிக்கணக்கில் அதிலேயே மூழ்கி போறாங்க. என்ன வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு இன்னைக்கு லேப்டாப் தேவைப்படுது, அல்லது சின்ன ஒரு கையடக்கமான ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் தேவைப்படுது. எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னா, எப்பொழுது இதிலெல்லாம் உணரப்போகிறோம்? என்றைக்கு சமுதாயம் நேரத்தினுடைய அருமையை உணரப்போகிறது? இதெல்லாம் மாறணும். இளைஞர்களே, தயவு செய்து இந்த சமூக ஊடகங்களுக்கு, அதாவது சோசியல் மீடியாவுக்கு இரையாகி விடாதீர்கள் என்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தி சொல்லி, நிறைவாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். அதாவது இந்த ஆண்டு ரொம்ப ஒரு சிறந்த ஆண்டாக நான் ஒரு ராமகிருஷ்ணா பள்ளி மாணவனாக, ஒரு பக்தனாக, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அன்னை சாரதா தேவி அவர்களுடைய ஒரு அருமந்த ஒரு சீடனாக அல்லது ஒரு பக்தனாக, சுவாமி விவேகானந்தருடைய ஒரு ஃபாலோவராக நான் என்ன பார்க்குறேன்னா, 125வது ஆண்டை ஒரு ராமகிருஷ்ணா மடம் எட்டி இருக்குன்னு சொன்னா எவ்வளவு கடுமையான பாதைகளை கடந்து வந்திருக்கு. அதற்கு நம்முடைய பாராட்டுகளை சொல்ல வேண்டாமா? எவ்வளவு பெரிய சாதனை இது. அதாவது இன்னாரால மட்டும்தான் கல்வி நிறுவனத்தை சிறப்பாக நடத்த முடியுங்கிறது இல்லை. ராமகிருஷ்ணா மடம் எல்லாத்தையும் தாண்டி மிகச்சிறப்பாக கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஆற்றல். என்ன ஒரு கார்ப்பரேட் நிர்வாகம்! சன்னியாசிகள்லாம் தங்களுக்குன்னு எதையுமே அவங்க பண்ணிக்கிறது இல்லை. ஒரு கிழிந்த பனியன், ஒரு கிழிந்த துண்டு, அதுல கூட அவங்க ஆடம்பரம் பண்றதில்லை. அவங்களுடைய உடையில மட்டும் கண்ணியமாக அணிகிறாங்களே தவிர எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாம, எவ்வளவோ பெரிய பதவிகளெல்லாம் இருந்து இங்கே அமர்ந்து இந்த சமூக தொண்டை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை 125 ஆண்டுகள் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதை விட இந்த மடத்துக்கு வேற என்ன பெருமை வேண்டும்? எனவே இந்த பெருமையை காப்பாற்றி கொண்டிருக்கிற ராமகிருஷ்ண மடத்தினுடைய அற்புதமான சமுதாய தொண்டை, கல்வி தொண்டை பாராட்டி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரையில் மிகவும் அருமையாக மாணவர்களுக்காக எளிய வகையில் சுவாமி விவேகானந்தரின்
தன்னுடைய சொந்த எழுத்துக்களிலிருந்து பலவித கருத்துக்களையும் எடுத்து அள்ளி தெளித்திருக்கிறார். லேனா தமிழ்வாணன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.